மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலத்தில் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை வகைப்படுத்தி வழிபடத் தொடங்கினான். இது மனிதனின் வாழ்வாதாரத்தில் சம்பந்தப்பட்டவை. இதை தொடர்ந்து உருவகப்படுத்தி சாமியாக வழிபடத் தொடங்கினான். இப்படி வழிபடுவதன் மூலம் நம் பயம் விலகி வாழ்க்கையில் நம்பிக்கை பெற்று மென்மேலும் உயர உந்து சக்தியாக இருக்கும் என்பதால் தலைமுறையாக இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வருகிறோம். அப்படிப்பட்ட சாமிகளையும் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் சென்னை ஆலந்தூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ சுபர்ணச காமாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க அம்மனை தரிசனம் பண்ணிட்டு கோயிலுடைய சிறப்புகள் பற்றியும் வரலாறு பற்றியும் பேசலாம். அருள்மிகு ஸ்ரீ சுபர்ணச காமாட்சி அம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு. வாங்க பார்த்துட்டு வரலாம். குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது, குடியினை காப்பது. குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது, குங்குமமாவது குடியினை காப்பது. குங்குமமாவது குணமதை அளிப்பது, குங்குமம்
விமலையின் குங்குமம் விழித்தனை வெல்வது விமலையின் குங்குமம் விழித்தனை விமலையின் குங்குமம் பதிதனை காப்பது பதிவிரதை குங்குமம் பதிதனை காப்பது பதிவிரதை குங்குமம் கதிதனை ஆழ்வது குங்குமமா பதிதனை காப்பது பதிவிரதை குங்குமம் கதிதனை ஆழ்வது குங்குமமா தஞ்சமென்றோரை தடுத்தாண்டு கொள்வதும் தஞ்சமென்றோரை தடுத்தாண்டு கொள்வதும் பஞ்சமபாதகம் பரிந்துமே தீர்ப்பதும் அஞ்சின பேருக்கு அபயமளிப்பதும் அஞ்சின பேருக்கு அபயமளிப்பதும் காஞ்சி காமாட்சியின் குங்குமமே காஞ்சி காமாட்சியின் குங்குமமே நற்பதம் கீவதும் நாரணி குங்குமம் நற்பதம் ஈவதும் நாரணி குங்குமம் பொற்பதம் ஈவதும் பூரணி குங்குமம் நற்பதம் ஈவதும் நாரணி குங்குமம் பொற்பதம் ஈவதும் பூரணி குங்குமம் சேர்பரமாவது சிவகாமி குங்குமம் சேர்பரமாவது சிவகாமி அருள்மிகு ஸ்ரீ சுபர்ணச காமாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் அடைந்த அற்புதத்தை அவங்களே சொல்றாங்க. வாங்க அதை கேட்டுட்டு வரலாம். என் பேர் விஜயலட்சுமி. நான் ஒரு 25 வருஷமாக காமாட்சி அம்மா கும்பிட்றேன். எந்த குறையும் இல்லாமல் நலமாக வாழறேன். அம்மனை கும்பிட எனக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லா வசதியோட நல்லபடியாக இருக்கிறேன். என் பேர் லட்சுமி அம்மாள். சுபர்ண காமாட்சி அம்மன் கோவில் எந்த வேண்டுதல் குழந்தை பாக்கியம் கல்யாண பாக்கியம் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்தால் எல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்க. சுபர்ண காமாட்சி அம்மன் அருள். என் பேர் கலைமகள். 4 தலைமுறையாக இருக்கிற கோவில் இருக்குது. இங்கே எந்த வேண்டுதல் வச்சாலும் நல்லபடியாக நடக்கும். என்னுடைய பேர் ஜி தனலக்ஷ்மி. இந்த வார்டு எக்ஸ் கவுன்சிலர். நான் இது 1974 நான் பார்த்துருக்கேன். ஊமை ஒருத்தர் இருப்பார். அவர் இந்த கோவிலில் விளக்கேற்றுவார். அவர் பேர் ஊமையன் கோயில் தான் சொல்லுவாங்க. மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அப்புறமா நாங்கள் இந்த காமாட்சி அம்மன் கோயிலை தான் வணங்குறோம். இந்த காமாட்சி அம்மன் கோவிலில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிறைவேறிடும். கல்யாணமா ஓகே, எது இருந்தாலும் சரி. இந்த கோவிலில் என்ன நம்ம நினச்சி என்ன பண்ணுறோமோ வழிபடுறோமோ அது முடிந்தது. 95லேருந்து இந்த கோவிலுக்கு நான் வந்துட்டு இருந்தேங்க. பழமையான கோயில் அப்போ இருந்தாங்க. அப்போ கும்பாபிஷேகம்லாம் எல்லாம் பழமையான கோயிலாக இருந்தது. அப்போ நான் விளக்கேற்றி வேண்டிகிட்டு போனப்போ நான் ஊரப்பாக்கத்தில் ஒரு வீடு கட்டினேன். நல்லபடியாக இருக்கிறேன். அங்கேருந்து ஒரு 10 வருஷம் கழித்து அப்புறமா நாங்கள் 2008 இங்கே வந்தேங்க. 2008 வந்துட்டு தெரியும் ஊரப்பாக்கம் போயிட்டு இப்போ ஆலந்தூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட் வாங்கிட்டு 2014 வந்துட்டு இப்போ வரைக்கும் கும்பாபிஷேகம் நல்லபடியாக பார்த்தேன். சில வேண்டுதல்கள் அந்த அம்மாட்ட வச்சுருக்கிறேன். அந்த வேண்டுதல்கள் நிறைவேற அந்த அம்மா அருள் புரியணும். என் பேர் வளர்மதி. நான் பிறந்து வளர்ந்தவர் மயிலாப்பூர், வாழ வந்தவர் இது ஆலந்தூர். 39 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த தெருவில் ஒரு கோயில் இருக்குதுன்னு தெரியும். இப்போ கும்பாபிஷேகம் நடந்த பிறகு தான் இவ்வளோ பெரிய கோயில் உள்ளே இருக்குது, காமாட்சி அம்மா உள்ளே இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும். கோயில் நல்லா பிரசித்தி பெறணும். பக்தர்கள் மாங்காடு போது போல் இங்கேயே அவங்க தரிசனத்தை வேண்டுதலை முடிக்கலாம். நானும் ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறேன். அம்மன்கிட்ட கட்டாயம் நடத்தி கொடுப்பான்னு நம்பிக்கையில் உங்ககிட்ட பேசுகிறேன். என் பேர் சுரேஷ். நான் இங்கே புதுப்பேட்டை தெருவில் தான் இருக்கேன். இது ரொம்ப பழமையான கோவில், 200 வருஷமான கோவில். இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்கிற கோவில். நாங்கள் இந்த கோவிலில் ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. என் மனைவி, இவங்க பேர் அனிதா, இவங்க ஆதம்பாக்கத்தில் இருக்காங்க. இவங்க எனக்கு கல்யாணம் ஆகணுன்ட்டு இந்த அம்மன் கோயிலில் தான் கோரிக்கை வச்சாங்க. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி எனக்கு குழந்தை பாக்கியம் ஒரு 10 வருஷமாக இல்லை. இந்த அம்மன் அருளால் எங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடச்சிது. அதனால் எப்போவுமே இந்த அம்மாவில்
நாங்கள் காலையில் பார்க்காம போக மாட்டோம். நல்லபடியாக கும்பாபிஷேகம் முடிஞ்சிருது. இந்த கும்பாபிஷேகம் வந்து நாங்கள் 3வது தலைமுறையில் நாங்கள் பார்க்குறோம். இந்த கும்பாபிஷேகம் இப்போ சீரும் சிறப்பாக நடந்து 48 நாள் மண்டலாபிஷேகம் நடக்குது. இந்த அபிஷேகத்தில் எங்களுடைய பங்கு ஒரு நாள் இருக்குது. அதனால் இதில் பிரதானமாக காமாட்சி அம்மன், சொர்ண காமாட்சி அம்மன் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு மிகவும் முக்கியமான கடவுள் அது காமாட்சி அம்மன். அதனால் இந்த கோவிலில் எப்பவுமே நாங்கள் வாரந்தோறும் வழிபாடு நடத்திட்டு இருக்கோம். என் பேர் அனிதா. ரொம்ப பழமையான கோயில் இது. எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னு வேண்டிகிட்டு இருந்தது. கோயிலில் வந்து கல்யாணம் முடிஞ்சது. நாங்கள் 9 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். நல்லபடியாக குழந்தையும் பிறந்தது. கோயிலில் தவறாமல் வந்து வேண்டிக்கிட்டால் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். என் பேர் சிவகுமார். நான் வந்து 30-35 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்து இருக்கிறேன். இது 200 வருஷம் பழமையான கோயில். இங்கே எந்த வேண்டுதல் கேட்டாலும் அம்மன் செய்து கொடுப்பாங்க. நகைகள் வாங்கி வச்சா சுபர்ண காமாட்சி அம்மன்னா நகைகள் சேரும்ன்றது தான் சுபர்ண காமாட்சி அம்மன்றது எங்கள் பேர் வந்தது. இதுக்கு முன்னே ஊமை கோயில்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஊமை என்றவர் அவர் நடத்திக்கின்னு இருந்தார், பூசாரியாக இருந்தால் ஊமை கோவில். இதை நாங்கள் வந்து மேல்படுத்தி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஊரில் எல்லோரும் சேர்ந்து இப்போ கும்பாபிஷேகம் பண்ணி பெருமையை சேர்த்துருக்குறோம். அம்மனுக்கும் எங்களுக்கும் வந்து பெருமை. அம்மனை வந்து இந்த அளவுக்கு வளர்த்ததுக்காக இந்த கோயில் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். வணக்கம். என் பெயர் கோவிந்தராஜ். கிட்டத்தட்ட 150 ஆண்டு பழமையான இந்த கோயிலை 6/7/1998 இது கும்பாபிஷேகம் நடந்தது. கிட்டத்தட்ட 28 வருட காலமாக கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருந்தது. அம்மனுடைய அருள் கடைசியாக 23 அன்று கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக ஆழ்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய ஆசீர்வாதத்துடன் அம்மன் அருள் பெற்று ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இனிமையாக நடைபெற்றது. ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். என் பேர் கணேசன். நாங்களும் வந்து இந்த கோயிலை வந்து ஒரு 18 வருஷமாக ரொம்ப போராடி அப்புறம் ஊர் மக்களும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் கோயில் ரொம்ப நாள் நிற்குது, இது கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் நாங்கள் எல்லாம் சப்போர்ட்டோட ஊர் முக்கியஸ்தர்கள்லாம் இருந்து கும்பாபிஷேகம் சிறப்பாக 20ஆம் தேதி பண்ணி கொடுத்தாங்க. நான் அண்ணாமலை, அறங்காவலர். ஓம் பராசக்தி, ஓம் காளிகாதேவி, ஓம் ஸ்ரீ சுபர்ண காமாட்சி அம்மன் தாயே. அம்பாளுடைய பவர் வந்து ஒன்று அவளுக்கிட்ட நினச்சி என்ன வேண்டிக்கினாலும் அவள் எல்லாமே நிறைவேற்றுவாள். ஆனால் அந்த அளவுக்கு அம்பாளுடைய பவர், அவளுடைய அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா அவன் கிட்டத்தட்ட நான் 14 வயசுலேருந்து கிட்டத்தட்ட எனக்கு 62 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் அம்பாளுக்கு சேவை செஞ்சுன்னுக்கிறேன். எங்கள் கிட்டத்தட்ட 5 தலைவர்கிட்ட நான் பார்த்துட்டேன். பெரியவருங்க காலத்துலேருந்து அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கணும். எல்லாருடைய ஆசீர்வாதம் அம்பாள் கிடைக்கணும். அவள்கிட்ட என்ன பிரார்த்தனை வச்சு என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதை அவள் நிறைவேற்றி வைப்பாள். எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டாள். அவகிட்ட வேண்டுதல் வச்சு அவகிட்ட கோரிக்கை வச்சு அவனை கண்டிப்பாக நிறைவேற்றிடுவாள். எந்த கஷ்டமும் அவள் கொடுக்க மாட்டாள். அவகிட்ட ஒன்றையும் ஒரு அவளுக்கு சின்னதாக ஒரு வேண்டுதலை செஞ்சுக்கின்னு அவங்க கைங்கரியம் என்ன பண்ணுறாங்களோ பண்ணால் கூட போதும். ஆனால் சிறப்பான சொர்ண காமாட்சி ஆகும், சுபர்ண காமாட்சி. ஆனால் தங்கத்தில் தான் மிதக்குவாகும். தங்கம்னா அவள் தங்கம்தான். அவளுடைய கிட்ட கோரிக்கை வச்சா எல்லாமே தங்கம் மாதிரி ஜொலிப்பான். என் பேர் சுமதி. நான் வந்து கம்பி கல்யாணம் நடக்கணும் வேண்டிட்டு வரேன். சின்ன வயசில் நான் இந்த கோயிலுக்கு வந்த கட்டாத முன்னாடி அப்போ அம்மன் வந்தார். அம்மன் வந்து மேலே தலை வந்தார். கவலைப்படாத, உனக்கு நேரம் வரும், நேரம் கூடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த கோயிலுக்கு வந்த கட்டாத முன்னாடி வந்தேன் நான். அம்மன் எனக்கு தலை நிறைய நகை போட்டுக்கிட்டு தலை சீடை வச்சுக்கிட்டு வேல் வச்சுக்கிட்டு வந்தார். காமாட்சி அம்மன் வந்தாங்க. வந்து எனக்கு வந்து நீ கவலைப்படாத, நான் காப்பாற்றுறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு பயப்படாதம்மா அப்படின்னு சொன்ன, தைரியமாகிருமா, உனக்கு நோய் நொடி எதுவும் வராது, வந்தால் கூட நல்லா ஆகிடும், டக்குன்னு நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என் பேர் சீதா நடராஜன். நான் 20 வருஷமாக இந்த கோவிலுக்கு வரேன். நான் ஆக்சுவலாக இங்கே வந்து தான் எங்கள் பையனுக்கெல்லாம் கல்யாணமெல்லாம் நிச்சயம் ஆச்சு. இங்கே வந்து டெய்லி 48 நாள் வந்து லலிதா சகஸ்ரநாமம் சொன்னேன் நான். ஸோ அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நம்ம நினைத்த எல்லாம் நிறைவேறும். இப்போ நாம இருக்கக்கூடிய இந்த கோவில் சுமார் 150 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டது. அருள்மிகு ஸ்ரீ சுபர்ணச காமாட்சி அம்மன் தங்கத்துக்கு அதிபதியா இருக்கிறதுனால இங்க வரக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய தங்க நகைகளை அம்மனுடைய மடியில வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு போறாங்க. அப்படி செய்யறதுனால அவங்களுடைய வீட்டுல தங்கம் பெருகும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோவில்ல பிரதானமா அருள்மிகு ஸ்ரீ சுபர்ணச காமாட்சி அம்மன் இருக்காங்க. மேலும் சிவன், கால பைரவர், நவகிரகம்,
பாலமுருகன், பால விநாயகர், வீர பிரம்மேந்திரர், தர்மசாஸ்தா ஐயப்பன், வள்ளி தேவானை சுப்பிரமணியன், ஆஞ்சநேயர், ஆதிசங்கரர், விஸ்வ பிரம்மம், விஸ்வ காயத்ரி என பல்வேறு தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்காங்க. நீங்களும் இங்க வந்து அவங்களுடைய அருளை பெற்றுக்கோங்க. அருள்மிகு ஸ்ரீ சுபர்ணச காமாட்சி அம்மன் திருக்கோவிலுடைய அர்ச்சகர் கோவிலுடைய வரலாறுகள் பத்தியும் சிறப்புகள் பத்தியும் அவரே சொல்றாரு. வாங்க அதையும் கேட்டுட்டு வரலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் பிரசதேவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஸ்ரீ சுவர்ணச காமாட்சம்பிகா தேவதாபியாக நமோ நமஹ. ஸ்ரீமதே விராட் விஸ்வகர்ம பரபிரம்மனே நமஹ. என்னுடைய பெயர் வந்து சதீஷ் சர்மா. நான் இப்போது இந்த கோவில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஆலந்தூர் பரங்கிமலை புதுப்பேட்டை தெருவில் ஸ்ரீ சுபர்ணச காமாட்சி அம்பிகளாக இந்த அம்பிகையானவள் வீற்றிருக்கிறாள். இக்கோவில் வந்து 150 வருடம் பழமையான திருக்கோயில். சகல செல்வங்களையும் எல்லாம் வல்ல தெய்வமாகிய சௌபாகியவதியான ஸ்ரீ சுபர்ண காமாட்சி அம்பிகாள் இங்கே எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணிக்கிட்டு இந்த கிராமத்தில் வீற்றிருக்காள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுவாமிகளும் நமக்கு இருக்குது. பாலகணபதி, பால விநாயகர், சிவபெருமான், மனோன்மணி தாயார், பைரவர் மூர்த்தி, நவக்கிரகம், அப்புறம் ஸ்ரீமத் விராட் விஸ்வகர்ம பரபிரம்மன், தேவசிற்பி விஸ்வகர்மா இங்கே வீற்றிருக்கிறார். ஸ்ரீமத் லோகமாதா காயத்ரி அம்பிகானவள் வீற்றிருக்கிறாள். தர்மசாஸ்தா ஐயப்பன், வள்ளி தேவசேனா சமேத முருகர். திருக்கோவிலில் அம்பிகைக்கு பௌர்ணமியானது மிக விமர்த்தியாக பூஜைகள் நடைபெற்று வருகிறது. எல்லா பூஜைகளுமே இங்கே நாங்கள் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நவராத்திரிக்கு அம்பிகைக்கு ரொம்ப விசேஷமாக நம்ம அபிஷேக ஆராதனைகள், சோடச உபச்சாரங்களோட ஹோமங்கள் பண்ணி நவராத்திரி 9 நாளுமே ரொம்ப விமர்சையாக நடைபெறும். காமாட்சி என்றாலே வந்து சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்க வல்லிய ஒரு தேவி. எல்லாருமே வந்து இந்த கோவிலுக்கு வந்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து இந்த இடம் சென்னை ஆலந்தூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ சுபர்ணச காமாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்ததும் அம்மனை தரிசனம் பண்ணோம். கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் அடைந்த அற்புதத்தை அவங்களே சொன்னாங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் திருக்கோவிலுடைய அர்ச்சகர் கோயிலுடைய வரலாறுகள் பற்றியும் சிறப்புகள் பற்றியும் அவரே சொன்னார். அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து அம்மனுடைய அருளை பெற்றுக்கோங்க.